6 திருப்புகழை தொடர்ந்து பஞ்சபூத ஸ்தலங்கள். பஞ்சபூத ஸ்தலங்கள் வரிசையில் முதலாக வருவது காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் பஞ்சபூத தலங்களுள் பிருத்திவி தலம். உமையம்மையார் 32 அறங்களை செய்த இடம். தேவாரம் பாடிய மூவரும், வாசகம் பாடிய மாணிக்க வாசகரும் புகழ்ந்த தலம். முக்தியை அளிக்கின்ற தலங்கள் 7 காஞ்சியும் ஒன்று. நகரேஷு காஞ்சி. இத்தலத்தை பற்றி சிவஞான முனிவரும் கச்சியப்பரும் காஞ்சி புராணம் பாடியுள்ளனர். காஞ்சிபுரம் திருப்புகழ் 309. அதிமதம் கக்க பக்கம் உக குஞ்சரிதனம் தேய்க்க சிக்கென நிற்கு அங்கு அணைதரும் செச்சை பொற்புயன் அத்தன் குறவாணர் அடவி அந்தத்தைக்கு எய்த்து உருகி சென்று அடிபணிந்து இட்டப்பட்டு மயல் கொண்டு அயர்பவன் சக்தி கைத்தலம் நித்தன் குமரேசன் துதி செய்யும் சுத்த பக்தியர் துக்கம் களைபவன் பச்சை பற்றி நடத்தும் துணைவன் என்று அர்ச்சித்து இச்சை தனித்து உன் புகழ் பாடி சுருதியின் கொத்து பத்தியும் முற்றும் துரியமும் தப்பி தத்துவம் அனைத்தும் தொலையும் அந்தத்துக்கு அப்புற நிற்கும்படி பாராய். கதி பொருந்த கற்பித்து நடத்தும் கனல் தலம் புக்கு சக்கரமெடுக்கும் கடவுளும் பத்ம தச்சனும் உட்கும்படி மோதி கதிரவன் பல் குற்றி குயிலை தின் சிறகறிந்து 8 திக்கர் வகுக்கும் கடகமும் தட்டு பட்டொழிய கொன்ற அபிராமி பதிவிரதம் பற்ற பெற்ற மகப்பெண் பரி ஒழிந்து அக்கிக்கு உட்படு தக்கன் பரிபவம் பட்டு கெட்டொழிய தன் செவி போய் அப்பனவி பங்கப்பட்டு அப்படி வெட்கும்படி முனிந்து அற்றை கொற்றம் விளைக்கும் பரமர் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே. துதி செய்யும் சுத்த பக்தியர் துக்கம் களைபவன் பச்சை பற்றி நடத்தும் துணைவன் என்று அர்ச்சித்து இச்சை தனித்து உன் புகழ் பாடி சுருதியின் கொத்து பக்தியும் முற்றும் துரியமும் தப்பி தத்துவம் அனைத்தும் தொலையும் அந்தத்துக்கு அப்புற நிற்கும்படி பாராய். சிவபெருமான் செய்ய வேண்டிய வழி பொருந்துமாறு தக்க ஏற்பாடுகளை செய்து வேள்வி நடத்திய தீக்குண்டங்கள் இருந்த தக்கனது வேள்வி சாலைக்குள் புகுந்தார். சக்கரப்படையை உடைய திருமாலும் தாமரையில் வீற்றிருக்கும் படைக்கும் தொழில் தச்சனான பிரம்மாவும் அஞ்ச தாக்கினார். சூரியனின் பற்களை குத்தி உதிர்த்தார். இந்திரனான குயிலின் திண்ணிய இறகை அறிந்தார். அட்டதிக்கு பாலகரான இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வர்ணன், வாயு, குபேரன், ஈசானன் என்பவர் அணிவகுத்த படைகளும் நிலை குலைந்திடும்படி கொன்றார். அபிராமி கற்புத்தன்மை உடைய இன்பப் பெண்ணான உமை அம்மையின் அன்பு நீங்கி தன்னையும் தன் கணவனையும் புறக்கணித்தான் என்ற வருத்தம் நீங்கச் செய்தார். தீயில் விழப்பெற்ற தக்கன் அவமானம் அடைந்து கெடச் செய்தார். தனது அழகு நீங்கி அந்த பார்ப்பனியான கலைமகள் மூக்கு உடைந்து அவமானம் அடைந்து வெட்கமடையுமாறு சினந்தார். இவ்வாறு அன்றைய தினத்தில் வெற்றி அடைந்த சிவபெருமானும் நின்னை வணங்கிட காஞ்சியில் வீற்றிருக்கின்ற பெருமாளே, நிறைய மகிழ்ச்சியை அளிக்கும் அன்பும் ஒழுங்காக உள்ள கொங்கைகளும் அழுத்தமாய் உள்ளத்தில் தேய்க்க மனம் நெகிழ்ந்து உடனே அணைந்த வெற்றி மாலை சூடிய அழகிய தோள்களை உடையவன் பெரியவன். குறவர் வாழ்கின்ற வள்ளிமலை காட்டில் இருந்த அழகிய கிளியை போன்ற வள்ளிநாயகியை எண்ணி இழைத்து
உருகிச் சென்று அவளுடைய அடிகளை வணங்கி ஆசை கொண்டு மயக்கம் கொண்டு தளர்ந்தவன், சக்திவேலை கையிலே கொண்டவன், என்றும் இருப்பவன், வணங்கும் தூய பக்தி உடைய அடியாரின் துக்கத்தை நீக்குபவன், பச்சை நிறம் கொண்ட பறவையான மயிலை நடத்துபவன், இத்தகைய இறைவன் என்று சொல்லி பூசித்து என் ஆசையை நிறைவேற்றி நின் புகழை பாடி வேதங்களின் கூட்ட வரிசையும் மற்ற அனைத்தையும் துரிய நிலையையும் கடந்து தத்துவங்கள் யாவும் அழிந்து போகும் முடிவு நிலைக்கு அப்புறத்தே நான் நின்றிடும்படி கண் பார்த்து அருளுக. கண் பார்த்து அருள வேண்டும் என்றவாறு 36 தத்துவங்களையும் கடந்தால் இறைவனை அடையலாம் என்று அறநூல்கள் கூறுகின்றன. இத்திருப்புகழில் சிவபெருமான் வீரபத்திரரை ஏவி தக்கம் நடத்திய வேள்விச் சாலையில் நடத்திய செயல்கள் கூறப்படுகின்றன. வீரபத்திரர் தக்கனது வேள்விச் சாலைக்குள் புகுந்து திருமாலும் நான்முகனும் அஞ்சுமாறு தாக்கி சூரியனின் பற்களை உடைத்து குயிலாயிருந்த இந்திரனின் சிறகை அறிந்து அட்டதிக்கு பாலர்கள் அணிவகுத்து நிறுத்திய படையை நிலைகுலையச் செய்து தக்கன் அவமானப்படச் செய்தார். அவனது தலையை அறிந்து ஆட்டுத்தலையை வைத்தார். கலைமகளின் மூக்கை அறிந்தார் என கூறுகின்றது.